எல்லோரும் வேலை செய்யக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் வேலை செய்றவங்க ஒரு சிலர் 20 வருஷம் வேலை செய்வாங்க. ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வருஷம் எல்லாரும் வேலை செய்வாங்க. அது என்ன 30 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25, 26ல எல்லாரும் வேலைக்கு போவாங்க. 55 வயசுல எல்லாரும் ரிட்டயர் ஆகணும்னு பார்ப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 55, 58லயே ரிட்டயர் ஆகணும்னு பார்ப்பாங்க. ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்க, ஒரு காலேஜ் டீச்சரா இருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு 24 வயசுல ஆரம்பிப்பீங்க. 60 வயசு வரைக்கும் உங்களால வொர்க் பண்ண முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35, 36 வருஷம் நீங்க வந்து வேலை செஞ்சுருவீங்க. 60 வயசுல ரிட்டயர் ஆயிடுவீங்க. ஆனா ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 30 வருஷம், அதாவது நீங்க 90 வயசு வரைக்கும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வருஷம் வந்து உங்களுக்கு எந்த விதமான வருமானமும் வராது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்க அந்த கடைசியா உள்ள 30 வருஷத்துக்கு எந்தவித வருமானமும் இல்லாத பொழுது, நீங்க எப்படி உங்களோட ஃபைனான்சஸ பிளான் பண்றீங்கன்னு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் டைம் வந்து டில் ரிட்டயர்மென்ட் ஏஜ் வரைக்கும் வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வென் டூ அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு கேட்டா, நான் 30 வயசுலயே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிடலாமா? 35 இயர்ஸ்லயே அச்சீவ் பண்ணிடலாமா? ஏன் 40 இயர்ஸ்ல அச்சீவ் பண்ணிடலாமான்னு. அதே மாதிரி ஒரு 1990ஸ்ல பிறந்தவங்க, 1985ல பிறந்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 45 இயர்ஸ்ல, ஏன்னா அவங்க ஒரு ஐடி ஜாப்ல ஒர்க் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு ஹை ப்ரெஷர் ஜாப்ல ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 45 வயசுலயே என்னால வந்து அச்சீவ் பண்ண முடியுமா? ஸோ வென் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ். நீங்க ஒரு ஒரு பேஷனேட்டான ஒரு ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடைசி நாள் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சமயம் நீங்க பண்ற வேலை வந்து உங்களுக்கு ஒரு பேஷனேட்டா இல்ல, ஒரு ஹை ப்ரெஷர் ஜாபா இருக்கு. திங்கட்கிழமை ஆனா காலையில ஒரு 9, 9:30 மணிக்கு நீங்க வேலைக்கு போகணும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. இப்போ யுஎஸ்ல இருக்கவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, மண்டே டு ஃப்ரைடே வந்து நிறைய டிராவல் பண்ணி ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் ஜாப்ல இருக்கவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு 45 இயர்ஸ், 48 இயர்ஸ்ல என்னால ரிட்டயர் ஆக முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ வென் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவலான சாய்ஸ். அதை பத்தி நிறைய பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த வீடியோல இப்ப பார்க்க போற வீடியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவு டு அச்சீவ் திஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா, உங்களுடைய செலவுகளை வரவுக்குள்ள வச்சுக்கணும். அதான் பாயிண்ட் நம்பர் 1. அப்படின்னா நான் இந்த மாசம் 20,000 ரூபாய் தான் என் சம்பளம். என்னுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து 20,000க்கு கீழே தான் வச்சுக்க முடியும். ஸோ இப்போதான் இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. வாட் இஸ் பாயிண்ட் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ். சேவிங்ஸுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 5%, 10% ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ எனக்கு ஒரு 20,000 எனக்கு சம்பளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 1000 ரூபாய் என்னால் சேவ் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, சேவ் பண்ண பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும். பாதி பேர் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் பண்ணுவீங்க, இல்லைனா எஸ்பி அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சிருப்பீங்க, இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் போடுவீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருதியில் போடுவீங்க, இல்லைனா பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போடுவீங்க. எதில் போட்டாலும் தவறே கிடையாது. ஸோ ஹவு டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா 3 ஸ்டெப்பு. பாயிண்ட் நம்பர் 1, உங்களுடைய செலவை வந்து வரவுக்குள்ள கீழே வைக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, அந்த அமௌண்ட்டை எடுத்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் உங்களுக்கு வெறும் 4% தான் வரும். ஆனால் அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். இதை பற்றி நிறைய வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஏஜ் வைஸ் இன்வெஸ்டிங் பார்க்கணும், இல்லைனா நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அதை பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா பாப்புலர் வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான். தயவு செஞ்சு இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நன்றி, வணக்கம்.